எடுத்துட்டு என்ன பண்ணுறது? சொல்லுங்க கருத்து பாலா. சிஸ்டமில் உட்காந்தா சிசுந்து கொண்டே இருக்கும். ஓ, கிளைண்ட்ஸ். அதுதான் கிளைண்ட்ஸாக இருந்தாலும் என்ன வந்தாலும் வெளிநாட்டுக்காரங்களாம் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாங்களாம் அப்புறம் என்ன பண்ணுறது? கருத்து பாலை கொடுத்துட்டு ஓகே தமிழ்நாட்டில் தீபாவளி நன்றாக இருக்கும் என்று சொல்கிறீர்கள். நான் தமிழ்நாட்டுக்கு வந்தால் எனக்கு அங்கே யாரை தெரியும்க்கா? நாங்களாம் இருக்கோம்ல, வாங்க மலேசியா பாலா. என்ன உங்களுக்கு ஒரு டைம் வந்து தமிழில் வருது ஃபுல்லாக, பேர் நேம் வந்து தமிழில் ஒரு டைம் வருது, ஒரு டைம் வந்து இங்கிலீஷில் வருது. நாங்களே இருக்கோம்ல மலேசியா பாலா. எங்கள் ஊருக்கு வாங்க தீபாவளிக்கு, கண்டிப்பாக வரேன். உங்கள் ஊரில் நீங்கள் வந்து இப்போ இருக்கிறது கருத்து பாலா, இப்போ இருக்கிறது எந்த ஊரில் இருக்கீங்க? மலேசியா பாலா, நீங்கள் வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு வாங்க. நாங்கள் தாங்க வர முடியல, நீங்கள் வரலாம்ல. என்ன நைட்டுக்கு என்ன ஃபுட்டு சாப்பிடுவீங்க மலேசியா பாலா? நைட்டுக்கு என்ன ஃபுட்டு சாப்பிடுவீங்க? ஊரை மறந்துட்டீங்களா? அப்புறம் பேரை ஊரை மறந்துட்டேன், பேரெல்லாம் மறக்க முடியாது. கருத்து பாலாங்கிறது அப்படி பஞ்ச் பண்ண மாதிரி கருத்து பாலா அப்படின்னு வந்து டக்கு ஞாபகத்தில் இருக்கு. பேரை மறக்க மாட்டேன், ஏன்னா பாலாங்கிற அப்புறம் ஆளையே மறந்துடுவீங்க. அப்படியெல்லாம் இல்லை கருத்து பாலா. இந்த பாலாங்கிற நேம் வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட நேமு. அப்படிலாம் இல்லை கருத்து பாலா. மலேசியா பாலா மலேசியா பாலா என்ன ஃபுட்டு வந்து நைட்டு சாப்பிடுவீங்க? காலையில் என்ன ஃபுட்டு? தமிழ்நாட்டில் சாப்பிட்ற மாதிரி ஃபுட்டா, இல்லை உங்களோட ஃபுட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. நீங்கள் என்ன மலேசியாவில் சாப்பிடுவீங்க, என்ன மாதிரி ஃபுட்டு செய்வீங்க, அதை சொல்லுறீங்களா மலேசியா பாலா? மலேசியா தமிழன். இப்படி சொல்லிட்டீங்களே கருத்து பாலா. ஊரை மறந்துட்டீங்க, அப்புறம் பேரை மறந்துட்டீங்க, அப்புறம் ஆளையே மறந்துடுவீங்க. இப்படி சொல்லிட்டீங்களே, சே, உங்களை போய் மறக்க முடியுமா கருத்து பாலா? நீங்கள் ஒசூர் சைடு தானே சொன்னீங்க? ஒசூர் சைடு தானே, ஒசூரில் தானே ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னீங்க ஃபஸ்ட்டு. கரெக்டாக சொல்லிட்டேனா?